திருநீர்மலை பேரை பார்த்தாலே ஒரே தண்ணீராக இருக்கணும், செடியும் கொடியுமாக இருக்கணும், பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்லாம் தான் நமக்கு தோணும். ஆனா அந்த இடத்துல போனா இப்பொழுது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அது இதெல்லாம் பார்க்கலாம். 25-30 வருடங்களுக்கு முன்னாடி போனாலும் நிறைய தண்ணீர் இருந்து நிறைய செடியும் கொடியும் ஒரு காடாகவே இருந்த ஒரு பகுதி. அதற்கு நடுவே ஒரு மிக அழகான குன்று, அந்த குன்றுக்கு மேல ஒரு பெருமாள் கோவில், நீர்வண்ண பெருமாள் கோவில். இந்த கோவில்ல பெருமாள் 4 போஸ்ல இருக்க, அதாவது நின்று, நடந்து, அமர்ந்து, கிடந்த 4 கோலங்களில் இருக்கிற பெருமாள். பூதத்தாழ்வாராலையும் திருமங்கை ஆழ்வார்களாலையும் பாசுரங்கள் பாடப்பட்ட ஒரு மிக அழகான கோவில். விஜயநகர் மன்னர்களால புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது அந்த கோவிலை போய் பார்த்தோமானால் நிறைய விஜயநகர் சான்றுகள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா அதற்கும் பின்னோக்கியே சென்ற ஒரு மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் ஒரு காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் வெங்கடாச்சலா என்ற துபாஷ் இந்த கோவிலுக்கு ட்ரஸ்டியாக இருந்து அந்த இடத்தில் நிறைய பாட்டு கச்சேரிகள் எல்லாம் நடத்தி வைத்ததாகவும் நமக்கு தெரிய வருகிறது.